வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா நான் வளரலைண்ணா மை ஃபீலிங்குண்ணா வீட்டில் கட்சியில் சேர்றேன்னு சொன்னேங்கண்ணா வேணான்னு சொன்னாங்கண்ணா ஒரு டீச்சரா எவ்வளோ பெருமைப்படுறீங்க? எதுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஒரு டீச்சராக ரொம்ப பெருமை பண்ணுறேன். நான் என்னோடய மாணவர்களை எப்போவுமே வந்து நான் ஊக்குவிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னோடய ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே சென்டம் எடுக்கிற மாணவர்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு ஊக்குவிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயண்ணா அவர்கள் ஒரு கேஷ் ப்ரைஸு, ஒரு சர்டிஃபிகேட்டு எல்லாமே கொடுத்து ஊக்குவிக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். ரொம்ப அதை வரவேற்கிறேன். எல்லாருமே ஒரு ஆசிரியர்கள், ஒரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தாண்டி வந்து ஊக்கப்படுறதுன்றது ரொம்ப கம்மியான ஒரு நிலைமையில தான் இருக்குது தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும். பட் அதை தாண்டி ஒரு தலைவரும் ஒரு நடிகரும் சேர்ந்த ஒரு தலைவர் இவர் வந்து ஊக்கமளிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு எவ்வளோ என்கரேஜாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்த ஸ்டூடெண்ட்ஸே நெக்ஸ்ட்டு நான் இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 12th கண்டிப்பாக மேடம் திரும்பவும் நான் வருவேன், திரும்பவும் நான் வந்து அண்ணா கையால் பரிசு வாங்குவேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இது வந்து ஸ்கூலுக்கு போவாங்க இல்லைங்களா, போகும்போது எல்லாருக்கிட்டேயும் ரீச் ஆகும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது இருக்கும். மற்றவங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நான் இதை பயன்படுத்திக்கலான் இருக்கேன். ஓகே மேம், மேலே ஒரு செம்மையாக பாடினீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அவரும் ரொம்ப ரசிச்சார். ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் பாட முடியுங்களா? வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா நான் வளரலைண்ணா மை ஃபீலிங்குண்ணா வீட்டில் கட்சியில் சேர்றேன்னு சொன்னேங்கண்ணா வேணான்னு சொன்னாங்கண்ணா தமிழக வெற்றி கழகர் தலைவர் விஜயண்ணா அவர்கள் கட்சின்னு சொன்னேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா மகளிர் அணி மாணவர் அணி கட்சியில் சேர்ந்தாங்கண்ணா. மற்ற கட்சியை நாம் ஊதுறோன்னா ஊதியே தள்ளுறோண்ணா, ஆக்குறோம் உங்களைண்ணா முதலமைச்சராக ஆக்குறோண்ணா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா உங்களை முதலமைச்சராக்குறேன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நிச்சயமாக உங்களை முதலமைச்சராக ஆக்குறாங்கண்ணா. தேங்க்ஸுங்கண்ணா, இந்த சான்ஸுக்கு தேங்க்ஸுங்கண்ணா. ஓகே, விஜய் சார் என்ன சொன்னார்? அதுக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்ண்ணாரு. சரி, நீங்கள் அதுக்கான பொறுப்புகள் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? தமிழக மக்கள் ஃபுல்லாக அந்த பொறுப்புகள் இருக்கா, ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்றது அது கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த ஒரு நம்பிக்கை இருக்கா? எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்லவர்கள், நல்ல மனம் கொண்டவர்களை கண்டிப்பாக வந்து நல்ல நிலையை அடைவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது. நம்ம ரசிகர் மண்டமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகமாக மாறி எங்கள் தலைவர் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பேசியிருக்காரு. அவர் பேச ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் என்னென்னா அரசியல் பேச வேண்டாம்னு சொல்லி அந்த கல்வி விருதுகளாங்க அவர் இனி மாநாடுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடே வெயிட்டிகிட்ருக்கு. ஒவ்வொரு அரசியல் புள்ளிகளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, என்ன பேச போகிறாரு. ஒவ்வொரு ஆட்களும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நடுநிலை ஆட்கள், அதாவது இவ்வளோ நாளும் திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்டவங்களும் இவர் என்னது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்ன பேச போகிறாரு, தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதே மாதிரி அதை விட நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். 2026 கண்டிப்பாக எங்கள் தளபதி நாங்கள் சிஎம் ஆக்கியே தீருவோம். இதில் மாற்றமே இல்லை. யாருக்கு பயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கு அவ்வளோதான். அவங்க ஆல்ரெடி பயம் கொடுத்தாச்சு. என்ன இருக்குது அவங்க இந்நேரம் இந்த ஃபங்க்ஷனையே என்ன சொல்கிறதுக்கு பார்த்துட்டு அப்படியே ஆட்டம் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கல்வியை சார்ந்த ஒரு விஷயம்னா போன வருஷம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அரசியல் கட்சி அறிவிக்கல. அரசியல் கட்சி அறிவிச்சுமே இது பண்ணியிருக்காருன்னா அது மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கா இல்லை அவங்க அந்த ஜென்ரேஷனுக்கான இது பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அவங்களுக்கான வழியை நம்ம அமைச்சு கொடுக்குறோம், வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் விஜயனா பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை நம்ம இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா நம்ம மாணவர்களுக்கு நல்லது பண்ணுறாரு அந்த இதில் தான் பார்க்கணுமே தவிர அரசியலுக்கும் ஒரு கல்வி இதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அரசியலுங்கிறது வேறு, இது வந்து நம்ம மாணவர்கள் கல்வி அவங்க படிப்பை ஊக்கப்படுத்துறது. நாளைய தலைமுறை அவங்க நல்லா இருக்கணும்னு அட்வைஸ் வேறு பண்ணுறாரு. நீங்கள் எப்படி பண்ணுங்கள், அவங்க பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, பிள்ளைங்களை எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அது வந்து நாளை பிள்ளைங்க எந்த ஒரு பேட் ஹேபிட்டையும் போகாமல் நல்ல குட் ஹேபிட்டாக வளர்கிறதுக்கு அது இதாகுது. 26 கண்டிப்பா கப்பு முக்கியம். பிகிலே 2026 அவர் தான் செய்யும், அதை மாற்றமே கிடையாது. நீங்க சொல்லுங்க.
26 தளபதியை கன்ஃபார்மாக நாங்கள் சிஎம் ஆக்குவோம். சிஎம் நாற்காலியில் அவர் நாங்கள் உட்கார வைப்போம். அதுதான் எங்களோட டார்கெட். அதுக்காக நாங்கள் கடினமாக உழைப்போம். நம்ம வந்து நேற்று விஜய் ஃபேன் தான் கிடையாது. சின்ன வயசுலேருந்து பிடிச்சி போய் அவரை விஜய் ஃபேனாக மதிக்கிற ஆள் ஒரு ஆட்கள் இல்லை. ஸோ இந்த தருணம் வந்து ஒரு பசங்களுக்காக பண்ணுறோம். அதை தாண்டி 26 வந்து எதை கண்ணோட்டத்தோட நீங்கள் அவரை வழிநடத்திட்டு கூப்பிட்டு போவீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதை நோக்கி கூப்பிட்டு போவீங்க விஜய்? நாங்கள் தமிழகத்தை அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு போகிறங்கிற நம்பிக்கையில் அவர் பின்னாடி நாங்கள் போவோம். அவர் காட்டுற வழியில் நாங்கள் போயிட்டே இருப்போம் அவர் பின்னாடி. இந்த நல்ல இனிஷியேட்டிவ் எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க இந்த மாணவர்களுக்கு கொடுக்குறது? அது ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறோம். அது அவங்களுக்கும் இனி அடுத்த வர ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கும் இன்னும் படித்து தளபதி கையால் வாங்கணுங்கிற அந்த ஒரு இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ தளபதி இப்படி பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து கண்டிப்பாக நாங்களும் படிக்கணும், நாங்களும் இந்த மாதிரி அடுத்த லெவல் வரணும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அரசியல் ரீதியாக பண்ணல, இது வந்து எல்லா மாணவர்களுக்குமே அவர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்தணும். அந்த ஒரு இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்களே தவிர அரசியல் நோட்டத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுக்கல அவங்க. சரிங்க? ஆனால் கண்டிப்பாக இது வந்து மாணவர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தளபதியோட இந்த கல்வி விருது ஃபங்க்ஷன்.